வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ் யூடியூப் பிகினர்ஸ் கைட். இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது யூடியூபர் செய்யக்கூடிய 7 முக்கியமான மிஸ்டேக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒப்பீனியன், இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த 7 முக்கியமான மிஸ்டேக்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 7 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மிஸ்டேக், டோன்ட் பை லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூ சேனல் ஆரம்பித்த உடனே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதே மாதிரி ஃபேமிலி சர்க்கிளில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் பணம் கொடுத்தும் சப்ஸ்கிரைபர்ஸை வாங்க நினைப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நிறைய ஆகும். யூடியூப் அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உங்களுடைய வீடியோவை காட்டுவாங்க. பட் அவங்க உங்களுடைய வீடியோஸை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணவே மாட்டாங்க. இதனால் உங்களுடைய சேனலுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அதிகமாகும். ஸோ உங்களுடைய நிச் பிடிச்சிருந்துச்சு, உங்களுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸை கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது மிஸ்டேக் என்னென்னா, லேக் ஆஃப் பேஷன்ஸ். நிறைய பேருக்கு பொறுமை அப்படிங்கிறது இல்லையே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 10 வீடியோலையே 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, எனக்கு ஏன் ஒரு 20 வீடியோ போட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, ஸோ என்னால் சக்ஸஸ் ஆக முடியாது யூடியூப் சேனலில் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், யூடியூபோட அல்காரிதம் அதே மாதிரி அந்த கண்டென்ட்டோட நேச்சர் இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வரும். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்னா பொறுமையாக உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூடியூப் சேனலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம். மூன்றாவது மிஸ்டேக் என்னென்னா, இன்கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது மட்டும்தான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறாங்க. அது ரொம்ப தப்பு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ஒரு டச்லேயே வச்சுருக்கணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸாவது நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை யூடியூப் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 1 மந்த் கண்டென்ட் போடுறீங்க, அடுத்து ஒரு 2 மந்த்ஸ் கேப் விடுறீங்க அப்படின்னா அந்த கேப்பில் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்காமல் இருக்கும்போது அவங்க வேறு சேனல்ஸை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோட வீடியோஸை யூடியூபும் அல்காரிதமும் பார்த்திங்கன்னா ப்ரொமோட் அதிகமாக பண்ணாது. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நிச்சை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே வீடியோஸாக அவங்களுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் கேரம் போர்டை பற்றி பேசுவாங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குக்கிங்கை பற்றி பேசுவாங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் நிச்சை பற்றி பேசுவாங்க. இப்படி நீங்கள் மாற்றி உங்களுடைய வெவ்வேறு கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதத்துக்கே உங்களுடைய சேனல் எதை பற்றினது அப்படிங்கிறது புரியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஆடியன்ஸ், புது ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு யூடியூப் எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஏதாவது ஒரு நிச்சில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள், அது ரிலேட்டடான கண்டென்ட்டை மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனலோட சர்ச் அதற்காக கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணாமல் போகிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவான டைட்டில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன், தம்ப்நெயில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோக்கல் ஸ்லாங்கில் பார்த்திங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது அது கிளிக் பண்ணணுமே தோணும், தவிர உங்களுடைய சேனல் ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால அது யூடியூப்போட சர்ச் ரிசல்ட்டில் ஷோ ஆகாது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சர்ச் மூலமாக தான் வருவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இரண்டாவது மிகப்பெரிய சர்ச் நெட்வொர்க் கூகுளுக்கு அப்புறம் யூடியூப் தான். ஸோ நீங்கள் சர்ச் ரிசல்ட்டில் ஷோ ஆகிற மாதிரியான ஒரு டைட்டில், அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ யூசர்ஸ் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. அடுத்து ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, தம்ப்நெயில் டிசைன் அண்ட் கண்டென்ட். ஸோ நீங்கள் ஒரு தம்ப்நெயிலை டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய வீடியோ சர்ச் ரிசல்ட்டில் ஷோ ஆகுது அப்படின்னா யூடியூபர்ஸ் அதாவது அவங்களுடைய யூசர்ஸ் கிளிக் பண்ணுற விதத்தில் நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் டிசைன் பண்ணணும். நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 10 வீடியோஸ் யூடியூப் சர்ச்சில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவை கிளிக் பண்ணுறீங்க, கண்டிப்பாக தம்ப்நெயில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அதோட டைட்டில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வீடியோவை டிசைன் பண்ணால் மட்டும்தான்
புது யூசர்ஸ் உங்களுடைய சேனலுக்கு வருவாங்க. ஸோ தம்ப்நெயில் டிசைன் ரொம்ப வந்து இன்டென்ட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வைக்கிறதும். ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய வியூவர்ஸை உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்ற முடியும். அதே மாதிரி கண்டென்ட்டுக்கு எப்போவுமே வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஒரு நியூ யூசர் உள்ளே வரும்போது அவருக்கு உங்களுடைய கண்டென்ட் பிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய சேனலில் அதிக நேரம் வந்து ஸ்டே பண்ணி இருப்பார். அதிக வியூஸ் போச்சு, அதிக டியூரேஷன் வந்து உங்களுடைய சேனல் வீடியோஸ் வந்து வாட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் யூடியூப் உங்களுடைய சேனல் வீடியோஸை மற்றவங்களுக்கும் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்நெயில் டிசைன் அண்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். 7வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸை ரீட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்போவுமே வந்து செய்யாதீங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனை வாட்ச் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சஜஷன் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து செய்கிறதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆடியன்ஸோடு வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்க முடியும். அதன் மூலமாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 7 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலில் ரொம்ப குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்த வீடியோவில் யூடியூப் சேனலோட பிகினர்ஸுக்கு தேவையான இன்னொரு கண்டென்ட்டோடு நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுடைய கண்டென்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.